ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் லேப்ல 7th எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நேம் இஸ் கிரியேட்டிங் ஏ டோனர்ஸ் ரெக்கார்ட்ஸ். ஓகேவா? இப்போ டோனர் வந்து பிளட் டொனேஷன்ஸ், ஐ டொனேஷன்ஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க இல்லையா? அந்த டோனர்ஸ் வந்து எவ்வளோ இப்போ வந்து சார் அமௌண்ட் ஐ டொனேஷன் பிளட் டொனேஷன்ஸ் இல்லாமல் இல்லை சம் அமௌண்ட் கூட ஸ்பான்சர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்ம் பண்ண போகிறோம் பை யூசிங் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல். அது 2000 வெர்ஷனாக இருக்கலாம், அது 2003 வெர்ஷன், அது 2007. இந்த 3 வெர்ஷன்ஸ்லையுமே நம்ம என்ன பண்ணலாம், அந்த டோனர் ரெக்கார்ட்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட மெயின் அசம்ஷன் நம்மளுடைய இந்த இதில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டு கிரியேட் அ டேபிள் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஓகே, ஒரு டேபிள் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து இது பண்ணும் வித் காலம்ஸில் ஆஸ் நேம்ஸ் அண்ட் டொனேஷன் அமௌண்ட். 2 காலம், ஒன்று வந்து நேம் இருக்கணும், இன்னொன்று வந்து டொனேஷன் அமௌண்ட்டு ஷுட் பி ஃபார்மேட்டட் வித் 2 டெசிமல் பிளேசஸ். அந்த டொனேஷன் அமௌண்ட் வந்து எப்படி இருக்கணும்னா 2 டெசிமல் பிளேசஸில் நம்ம என்ன பண்ணணும், அதோட அமௌண்ட்டை வந்து ஃப்ரேம் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், there should be at least 20 records in the table. அந்த டேபிளில் மொத்தம் 20 ரெக்கார்ட்ஸாவது நம்ம பண்ணணும், ஃப்ரேம் பண்ணணும். Create a conditional format to highlight the highest donations with blue color and lowest donations with red color. ஓகே, அதிலே அதிகமான அமௌண்ட் வந்து யார் கொடுத்துருக்காங்களோ அவங்க அந்த அமௌண்ட்டை வந்து நான் என்ன பண்ணணும், ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணணும். அதே லோயஸ்ட் அமௌண்ட்டை ரெட் கலரில் ஹைலைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி அந்த டேபிள் ஷுட் ஹேவ் என்னது ஹெட்டிங். அந்த டேபிளுக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கணும். இப்போ டொனேஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், ஹெட்டிங் போடலாம். ஓகே, ஸோ இந்த டாஸ்க் நம்மளுக்கு பண்ணுறதுக்கு வாட் ஆர் த ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் அவைலபிள்? பென்டியம் டுவெல் கோர் ப்ராசஸர், 512 MB RAM and 500 GB வந்து ஹார்ட் டிஸ்க். ஓகே, வாட் ஆர் த சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ்? மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் 2003, 2000 and 2007. இந்த வெர்ஷன்ஸ் எந்த வெர்ஷன்ஸ்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யலாம். ஓகே, இப்போ நான் வந்து லைவ் டெமோ வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து செய்கிறது அப்படின்னு. ஓகேப்பா, ஸோ இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு திஸ் அ டெஸ்க்டாப். இந்த டெஸ்க்டாப்பில் இது வந்து இந்த ஸ்டார்ட் பட்டன், அதில் டைப் ஹியர் டு சர்ச் இருக்குல்லப்பா, அதில் போய் நான் என்ன பண்ணுறேன், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ண போகிறேன், டைப் பண்ண போகிறேன். ஸோ நான் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் டைப் பண்ணும்போது அது ரிலேட்டட் அந்த இருக்குது இல்லையா, ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், டச் பண்ணனே அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸலோட இது வந்து நான் டிஸ்பிளே வந்து விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். திஸ் இஸ் த மைக்ரோசாஃப்ட் எக்ஸலோடைய விண்டோ. இந்த விண்டோவில் எனக்கு மேலே என்னென்ன ஸ்டாண்டர்டு டூல் பார் இருக்குது, ஹோமு, இன்செர்ட்டு, பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ், டேட்டாஸ் அண்ட் ரிவ்யூஸ், வியூஸ், இதெல்லாமே வந்து என்னென்னா ஸ்டாண்டர்ட் அந்த மெனு பாஸ். ஓகே, இதில் கீழே உள்ளது எல்லாமே என்னென்ன அப்படின்னா டூல் பாஸ். ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ஏபிசிடி அப்படின்னு இருக்குல்லப்பா, இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிலேருந்து டி வரைக்கும். ஓகே, இந்த பிலேருந்து இந்த இருக்கு இல்லையா, இந்த பி அண்ட் டி, சிடி. ஓகே, இந்த மூணையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிளிக் பண்ணி இதை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மர்ச் அண்ட் சென்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவாப்பா, ஸோ மர்ச் அண்ட் சென்டர்னு கொடுத்துட்டேன்னா, ஸோ சென்டர்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த இதுக்கு மேலே ஒரு ஹெட்டிங் எழுதணும். ஏன்னா இதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ நான் இதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டொனேஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இதை நம்ம ஹைலைட் பண்ணால் பண்ணிக்கலாம், போல்டு ஆக்கினா வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது பண்ணி போல்டு அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அந்த லெட்டர் வந்து என்ன ஆகிடும், போல்டில் மாறிடும். ஸோ ஓகேவா, ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டொனேஷன் லிஸ்ட். இல்லை வேறு என்ன மாதிரி பண்ணலாம், இதை ஹைலைட் பண்ணி கீழே அண்டர்லைன் போட்டு காமிக்கனாலும் கூட காமிக்கலாம், இந்த மாதிரி காமிக்கலாம். ஓகே, டொனேஷன் லிஸ்ட் எழுதியாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பிலேருந்து டி வரைக்கும் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த டேப்லேஷன்ஸில் இந்த பி காலம் இருக்குல்லப்பா, இந்த பி காலத்தில் நான் என்ன பண்ண போகிறேன், சீரியல் நம்பர் இது பண்ண போகிறேன், சீரியல் நம்பர். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா இந்த சி காலமில் நான் என்ன இது பண்ணுறேன் அப்படின்னா நேம். ஓகே, அண்ட் டி காலமில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டொனேட்டட் அமௌண்ட். ஏன்னா இதை நம்ம 2 காலம் க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க, ஒன்று நேம், இன்னொன்று வந்து என்னது காலமாக க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் என்னது நடுவில் அந்த பிடியில் இந்த டியில் வரைக்கும் டொனேஷன் லிஸ்ட்டுன்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன், இந்த டாஸ்க்கு ஒரு ஹெட்டிங் போட்டாச்சு. அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னது சீரியல் நம்பர், நேமு, நெக்ஸ்ட்டு வந்து என்னது காலமில் வந்து டொனேட்டட் அமௌண்ட் இது போட்டாச்சு. ஓகேவாப்பா, ஸோ டொனேட்டட் அமௌண்ட் இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். இந்த காலத்தை வந்து இப்படி இழுத்துக்கலாம். ஓகே, இப்படி எழுதிட்டு இதை ஃபுல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மறைச்சு கொடுத்துக்கலாம். நம்ம மொத்தம் ஒரு 20 ரெக்கார்ட்ஸ் தேவை. ஸோ 20 ரெக்கார்ட்ஸையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்படி எழுதிக்கிறேன். இல்லைன்னா இதில் வந்து என்ன பண்ணலாம், அந்தந்த அமௌண்ட்டை வந்து இது கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த காலத்தை மட்டும் இது பண்ணி மர்ச், அடுத்து இதை மட்டும் பர்டிகுலராக செலக்ட் பண்ணி மர்ச், அடுத்து இதை மட்டும் பர்டிகுலராக செலக்ட் பண்ணி மர்ச். ஸோ இந்த மாதிரி 2 காலத்தை மர்ச் பண்ணோம்னா அதில் ஃபுல்லாக டொனேட்டட் அமௌண்ட் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகே,
ஸோ எல்லாத்தையும் நான் அப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கப்பா. ஸோ அடுத்து நான் என்ன பண்ணேன், 11th காலம் 12th காலம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மெர்ஜ்ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்படி ஆகிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறேன், தனித்தனியாக என்னது இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து மெர்ச்சன்ட் சென்டர், அடுத்து இது ரெண்டையும் சேர்த்து மெர்ச்சன்ட் சென்டர், அடுத்து இது ரெண்டையும் சேர்த்து மெர்ச்சன்ட் சென்டர், இது ரெண்டையும் சேர்த்து மெர்ச்சன்ட் சென்டர். சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா 20 ரெக்கார்ட்ஸ் நம்மளுக்கு வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு 15 ரெக்கார்ட்ஸ் மட்டும் நான் என்ன பண்ணி காமிக்கிறேன், செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம சீரியல் நம்பர் போட்ட இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1, அடுத்து நெக்ஸ்ட் வந்து 2, அடுத்து 3, அடுத்து 4, அடுத்து 5, அடுத்து 6, இங்கே ஒரு டேபுலேஷன் சுத்தம் இல்லையா. ஸோ 4, நெக்ஸ்ட்டு 5, நெக்ஸ்ட்டு 6, அடுத்து 7, அடுத்து 8, அடுத்து 9, அடுத்து வந்து 10, அடுத்து 11, அடுத்து 12, அடுத்து 13, அடுத்து 14, அடுத்தது வந்து 15, அடுத்து 16. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், சீரியல் நம்பர் போட்டுகிட்டே போகலாம். ஸோ 1ன்னு சொல்லி கீழே என்ட்ரு தட்டினீங்கன்னா அடுத்து 2வது நம்பர், அடுத்து 2ன்னு சொல்லி 3 2 16 இந்த மாதிரி வரும். நேம் வந்து நம்மளா டைப் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மணி அப்படின்னு போட்டுக்கோ. நெக்ஸ்ட் செகண்ட் நேம் வந்து என்னன்னா செல்வன். ஸோ வித் இனிஷியல் போடணுன்னா கூட போட்டுக்கலாம். நான் சும்மா இப்போதைக்கு உங்களுக்கு சாம்பிளுக்கு வெறும் நேம் மட்டும் டைப் பண்ணி இது பண்ணுறேன். ஓகே, ரவி, அடுத்தது பாலு, அடுத்து கதிர், அடுத்தது முல்லை, நெக்ஸ்ட் வந்து என்னது கவின், கீதா. சும்மா உங்களோட டொனேட்டர் லிஸ்ட் நம்மளா ஒரு நேம் நம்மளா எழுதிக்கலாம். ஓகே, ராஜா, கலா, அருண், என்ன பண்ணலாம், பாலா, மாலா, வேல். இப்படி ஒரு பேர் எழுதிட்டு கீழே என்டர் தட்டினீங்கன்னா அடுத்த பேர் வரும். ஓகேவா, முருகன். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸை வந்து இதை இப்படி இழுத்து விட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதே மாதிரி இதையும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து இழுத்து விட்டிங்கன்னா இப்படி வந்துக்கிறோம். ஓகேவா, இந்த மாதிரி வந்துக்கிறோம். இதில் நீங்கள் நடுவில் என்ன பண்ணிக்கலாம்னா கோடு போடணும்னா போட்டுக்கலாம். நம்ம இப்படி பண்ணவும் கூட தேவையில்லை. இப்படி இருந்தாலும் இதை அட்ஜஸ்ட் பண்ணி விடுறது இந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணி விடணும். ஓகேவாப்பா, புரியுதா உங்களுக்கு? திரும்ப என்ன பண்ண அந்த 4 கோடு வருது இல்லையா, திரும்ப இதை அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணியாச்சு, இந்த மாதிரி எழுதியாச்சு. இது வந்து டி காலம், அது வந்து என்னது எஃப் காலம் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது வந்து சி காலமில் மட்டும் இருக்குது. இதை நான் இன்னும் கொஞ்சம் இந்த மாற்றி இது பண்ணணும் அப்படின்னா இப்படி கொஞ்சம் தள்ளி விட்டுக்கலாம். தள்ளினா இந்த மாதிரி இதாக ஆகிடும். ஓகே, இதை வந்து சென்டர் பண்ணியாச்சு. சிக்கும் டிக்கு நடுவில் வந்து இதை சென்டர் பண்ணியாச்சு. மர்ச்சன்ட் சென்டர் அப்படிங்கிறது நீங்கள் மாதிரி சென்டருக்கு வந்துடும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பர்டிகுலர் காலம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இந்த சென்டர் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே, இல்லை இந்த மாதிரி பாக்ஸும் கூட கொடுக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னா சென்டருக்கு வந்துடும். ஸோ பேரெல்லாம் வந்து என்னாச்சு, சென்டருக்கு வந்தாச்சு. அதே மாதிரி இந்த பேர் வந்து எடுத்துட்டுருங்க. 15 நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சீரியல் நம்பர் போட்டிருக்கேன், நேம் வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ இந்த இதெல்லாம் நான் சென்டரில் கொண்டு வரணுக்காக இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணேன். இதை செலக்ட் பண்ணி சென்டர், அதே மாதிரி இந்த காலத்தை செலக்ட் பண்ணி சென்டர், அதே மாதிரி இந்த காலத்தை செலக்ட் பண்ணி இந்த பட்டன் சென்டர் பட்டன் கொடுத்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் லிஸ்ட்டில் வந்துடும். ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டொனேட்டட் அமௌண்ட் எழுதுகிறேன். இப்போ வந்து 50,000 சும்மா அப்படி எழுதிக்கிறேன். அடுத்து வந்து என்னது 4,000, அடுத்து என்ன பண்ணுறேன் 3,000, நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா 4,000, அடுத்து என்னது 3,500, 35, 50, அடுத்து 500, அடுத்து 1000, 90,000, 2,000, அடுத்து 4,500, 5,000, அடுத்து 6,000, அடுத்து 7,000, அடுத்து 8,000, அடுத்தது 9,000. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படி சென்டருக்கு கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி இதையும் டச் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன் சென்டருக்கு கொண்டு வந்துட்டேன். இப்படி கொண்டு வந்ததோடு மட்டும் இல்லை, இப்போ நான் எனக்கு என்னென்ன டாஸ்க் பண்ண சொல்லியிருந்தாங்கப்பா,
ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், ஒரு டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணணும் எம்எஸ் எக்ஸல் வேர்டில். ஃபஸ்ட்டு வந்து என்னது பீன்றக்காக சீரியல் நம்பர் அண்ட் சி அண்ட் டியை வந்து மர்ஜ் பண்ணி ஒரு டொனேஷன் லிஸ்ட், அந்த டேபிளுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும். டொனேஷன் லிஸ்ட்டுன்னு ஹெட்டிங் கொடுத்துட்டு 2 காலம் என்னை கிரியேட் பண்ண சொன்னாங்க. நேம் ஒன்று, இன்னொன்று வந்து என்னது டொனேட்டட் அமௌண்ட்டு. நான் ஒரு 15 மெம்பர்ஸ்க்கு ஒரு டேபிளேஷன் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், கிரியேட் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குப்பா, நேம் வந்து 15 பேர் நேம் நான் எழுதிட்டேன். ஒரு நேம் எழுதிட்டு அடுத்து கீழே என்டர் தட்டினா அடுத்தது பாக்ஸுக்கு போயிடும், அடுத்த காலம் செல்லுக்கு போயிடும். அப்படியே ஒவ்வொரு இதாக வந்து என்ன பண்ணி 15 பேர் நான் என்ட்ரு பண்ணியாச்சு. அதே மாதிரி அந்த கரஸ்பாண்டிங் இந்த ஆள் இவ்வளோ அமௌண்ட் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்கன்றதையும் நான் என்ன பண்ணிட்டேன், டேப்லேஷன் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட டாஸ்க் வந்து என்ன அப்படின்னா, அந்த டொனேட்டட் அமௌண்ட் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா வித் 2 டெசிமல் பிளேசஸாக இருக்கணும். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த புக் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டொனேட்டட் அமௌண்ட்டை நான் செலக்ட் பண்ணி, இங்கே ஒரு ஃபார்மேட் இருக்குல்லப்பா, இதை இது பண்ணிங்கன்னா கீழே ஒரு ஃபார்மேட் செல்ஸ்ன்னு இருக்கும். இதை டச் பண்ணுங்க. இதை டச் பண்ணி இந்த ஃபார்மேட் செல் பாக்ஸ் வந்து என்ன ஆகுது, அப்பியர் ஆகுது. இதில் வந்து நம்பர் இருக்கு இல்லையா, எனக்கு நம்பர் தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அலைன்மெண்ட். ஸோ நம்பர்னு கொடுத்தோன்னே அது எத்தனை டெசிமல் பிளேசஸ்க்கு, எனக்கு வந்து கொஸ்டினில் வந்து கேட்டது 2 டெசிமல் பிளேசஸ்க்கு இது பண்ணுங்க. அது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் பிளேசஸில். ஸோ இந்த டெசிமல் பிளேசஸில் போய் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ எனக்கு 2ன்றதுனால 2ன்னு செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது எப்படிப்பா மாறிடுச்சு, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 0 இதே மாதிரி ஒவ்வொரு தடையும் பண்ணணும். ஸோ நான் 4000 நான் என்ன பண்ணியிருக்கேன், 4000 ருபீஸை ஃபார்மேட் கொடுத்து ஃபார்மேட் செல்ஸில் போய் நம்பர் கொடுக்குறேன். நம்பர் கொடுத்தேன் 2 டெசிமல் பிளேசஸ். ஸோ இந்த மாதிரி மாறி. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறேன், ஒவ்வொன்றுக்கும் பண்ணுறேன். ஸோ 3000 ஃபார்மேட்டில் போய் ஃபார்மேட் செல்ஸ் கொடுத்து நம்பர் கொடுத்து என்ன பண்ணுறேன், 2 டெசிமல் பிளேசஸ். ஓகே, இப்படியும் கொடுக்கலாம், ஒன்றா பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், அந்த டைமில் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ஃபார்மேட் போய் ஃபார்மேட் செல்ஸில் நம்பர் கொடுத்து 2 டெசிமல் பிளேசஸ் கொடுத்து ஓகே கொடுத்தோன்னா எல்லாமே என்ன ஆயிடுச்சு, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 0 மாறிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொடுத்துருக்க ஹையஸ்ட் இப்போ யார் வந்து அதிகமான அமௌண்ட் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கணும் இல்லையா. ஸோ இங்கே இருக்கிறதே உங்களுக்கு பார்த்தா எது ஹைலைட் அமௌண்ட்டு, இந்த 50,000. இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹையஸ்ட் அமௌண்ட்டை நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ளூ கலரில் வந்து லிங்க்கில் வந்து ஹைலைட் பண்ணி காமணும். லோயஸ்ட் அமௌண்ட்டை வந்து ரெட் கலர் லிங்க்கில் நான் ஹைலைட் பண்ணி காமணும். ஸோ இதில் வந்து நான் 5000 கொடுத்துட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்னு இருக்கும், அதில் போய் நியூ ரூல் கிளிக் பண்ணுங்கப்பா. கிளிக் பண்ணி இங்கே கீழே காமிக்கும். ஃபார்மேட் வந்து 2 கலர் ஸ்கேல்ஸ் கொடுக்கலாம், இல்லை 3 கலர் ஸ்கேல்ஸ் அப்படின்னா. இப்போ நம்மளுக்கு வந்து 2 கலர் தான், ஒன்று ஹையஸ்ட் அமௌண்ட்டை டினோட் பண்ணணும், இன்னொன்று லோயஸ்ட். அப்போ 2 ஸ்கேல் இருந்தால் போதும். ஸோ 2 கலர் ஸ்கேல் கிளிக் பண்ணிவிட்டு மினிமம் அமௌண்ட் வந்து லோயஸ்ட் வேல்யூ அதை என்ன கலரில் இது பண்ணும், எனக்கு தேவை ரெட் கலரில் இண்டிமேட் பண்ணோன்னா ரெட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது ரெட் கலரில் மாறிடும். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் அப்படின்னா ஹையஸ்ட் வேல்யூ எப்படி எனக்கு இன்டிமேட் பண்ணும், ப்ளூ கலரில் இன்டிமேட் பண்ணும். இப்போ இந்த மாதிரி ப்ளூன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ப்ளூ கலரில் இன்டிமேட் ஆகிடும். ஸோ இதை ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சாங்க, இப்போ இது வந்து ஹையஸ்ட் என்னது அமௌண்ட் மாறிடுச்சா. இப்போ இந்த லோயஸ்ட் அமௌண்ட் இருக்கிறதுல இங்கே லோயஸ்ட் அமௌண்ட் எதுப்பா, இங்கே 35 இந்த ருபீஸ். இதை நான் என்ன பண்ணணும், ரெட் கலரில் இன்டிமேட் பண்ணணும்னா இதை போய் கண்டிஷனல் ஃபார்மேட் போய் அதில் நியூ ரூல் கிளிக் பண்ணி இதில் என்ன பண்ணுறேன், லோயஸ்ட் அமௌண்ட்டாக இருக்குது இல்லையா. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், ரெட் கலரில் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து என்னது 1 ஸ்கேலா 2 ஸ்கேல், அப்போ 2 ஸ்கேல் மோடு தான் இருக்குது. ஸோ அதனால் இதை பண்ணிவிட்டு இந்த ஓகே கொடுத்தோன்னே அது என்னவா மாதிரி அந்த கலர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா. இல்லை ரெட் கலர் கொடுத்தோன்னா ரெட் கலர் கொடுக்கலாம், இல்லை நான் வேறு கலர் கொடுக்கணும்னா கொடுக்கணும், உன்னோட இஷ்டம் தான். எப்படி நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, டினோட் பண்ணிக்கலாம் டினோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெட் கலர் கொடுக்குறேன், அது மாறும் பாருங்கள். ரெட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அது என்னவாயிடும், இங்கே ரெட் கலரில் மாறிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வித்தியாசம் பண்ணி காமிச்சிக்கலாம். ஒரு நிமிஷம், கண்டிஷனல் ஃபார்மேட் போய் நியூ ரூல்ஸ் போய் கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்க கலர்ஸ் இது பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ ரெட் கலரில் மாறிடுச்சு தெரியுதாப்பா. ஸோ ஹையஸ்ட் அமௌண்ட்னா என்ன கலரில் கொடுக்கணும், ப்ளூ கலரில் கொடுக்கணும். லோயஸ்ட் அமௌண்ட் அப்படின்னா ரெட் கலரில் கொடுத்தா போதும். ஸோ இந்த மாதிரி இன்டிமேஷன் காமிக்கும் போது இவங்க அதிகமாக மணின்றவன் அதிகமான அமௌண்ட் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க, கதின்றவங்க ரொம்ப கம்மியான அமௌண்ட் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு ஈஸியாக ஆகும், ஐடென்டிஃபை ஆகும். ஓகே, ஸோ மெயினாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் அந்த சிலேருந்து டி வரைக்கும் இந்த பிலேருந்து டி வரைக்கும் உள்ள அந்த செல்லை வந்து நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன். இது இப்படி செலக்ட் பண்ணோன்னே அது செலக்ட் ஆகும். செலக்ட் கொடுத்தோன்னே இங்கே மார்ச் அண்ட் சென்டர்னு கொடுத்தோன்னா என்ன ஆகிடும், சென்டர் கொடுத்துரும். மார்ச் அண்ட் சென்டர் மார்ச் ஆகிடும், செல்ஸ் எல்லாமே மார்ச் ஆகிடும், ஒரே செல்லாக கிடைக்கும். 3 செல் இருக்கிறது வந்து என்னது மார்ச் ஆகி ஒரு சிங்கிள் செல்லாக கிடைச்சிரும். அதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன், அந்த செல்லுக்கு டொனேஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன். அப்புறம் அதை 2 காலமாக பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சீரியல் நம்பர், செகண்ட் காலம் வந்து நேம், தேர்ட் காலம் வந்து டொனேட்டட் அமௌண்ட்னு வச்சுக்கோங்க.
ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 15 மெம்பர்ஸ்க்கான டொனேட்டர் லிஸ்ட் வந்து நான் ஃப்ரேம் பண்ண போறேன். ஓகே, ஸோ 15 வந்து போட்டுக்கோங்க. நேம்ல ஒரு 15 நேம் வந்து நீங்க டைப் பண்ணிக்கணும். டொனேட்டட் அமௌண்ட் இது பண்ணிட்டு, இந்த டொனேட்டட் அமௌண்ட் வந்து எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் டியூ டெசிமல் பிளேசஸ்ல இருக்கணும். ஸோ இதை வந்து நான் என்ன பண்றேன், இந்த அமௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணி இங்க ஒரு ஃபார்மேட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா, ஹோம் மெனுல அதை ஃபார்மேட்ல போய் ஃபார்மேட் செல்ஸ்ல போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்பர்ஸ் அது என்ன கரன்சியா, அக்கௌண்டிங்கா, டேட்டா, டைமா, எதனால நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், நம்பர் தான் இருக்காங்க. ஸோ நம்பர் கொடுத்து அதை டெசிமல் பிளேசஸ்ல எப்படி இருக்கணும், எனக்கு 1 டெசிமல் பிளேஸ், அது 2 டெசிமல் பிளேஸ், அந்த மாதிரி நம்மளா இருந்ததுன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன ஆயிடும், 2 டெசிமல் பிளேசஸ்க்கு கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணலாம், அட் டைம்ல எல்லா செல்லையுமே செலக்ட் பண்ணி ஒரே மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்மளோட டாஸ்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இருக்கலே ஹையஸ்ட் அமௌண்ட் யார் கொடுத்துருக்காங்களோ அவங்கள வந்து என்ன ப்ளூ கலர்ல எனக்கு இண்டிகேட் பண்ணி காமிக்கிறது. ஸோ இந்த அமௌண்ட்டை நான் கிளிக் பண்ணி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்குள்ள போய் நியூ ரூல்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இதில் மினிமம் அமௌண்ட்டை வந்து இப்போ வந்து ஹையஸ்ட் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதில் என்ன கலர் இண்டிகேட் பண்ணணும், ப்ளூ கலர்னா ப்ளூ கலர் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கலர் இங்கே வந்துடும். இதே மாதிரி இங்கே வந்து லோயஸ்ட் வேல்யூ அப்படின்னா அதையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரெட் கலரில் கொடுக்கணும் அப்படின்னா ரெட் கலரில் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓகே கொடுக்கும்போது அந்த கலர் வந்து என்ன ஆயிடுது, ஹையஸ்ட் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா மேலே வந்து என்ன ஆகிடும் இந்த மாதிரி. ஸோ அட் டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா வேல்யூஸும் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், நியூ ரூல்ஸ், இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், ரெட் கலரில் லோயஸ்ட் வேல்யூ, ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னா ப்ளூ கலர் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா வேல்யூ என்னவாயிடும், இப்படி மாறிடும். ஸோ இருக்கலே ஹையஸ்ட் வேல்யூ இதுதான், இது வந்து என்ன இருக்கு, ப்ளூ கலர்ல மாறி இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள எல்லா வேல்யூஸுமே என்னது, லோ வேல்யூஸ், அதனால அது வந்து என்னவா இருக்காங்க, என்ன இருக்கு, ரெட் கலர்ல மாறி இருக்கு. ஓகே, இந்த மாதிரி தான். அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் அதிகமான வேல்யூ வந்து 19,000, அதனால அது மட்டும் என்ன இருக்கு, அந்த டபுள் கலர்ல லிங்க் வந்து காமிக்குது. ஓகேவாப்பா, ஸோ இவ்வளவுதான் சிம்பிள் மேட்டர். இதுதான் வந்து இந்த ஒரு எக்ஸல் ஷீட்ல வந்து டோனரோட லிஸ்ட் வந்து ஃப்ரேம் பண்றது. இதை ஒரு தடவை நீங்க வீட்லயே செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஓகேவா, ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.